ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது நடிகர் அஜித்குமார் ஒரு அறிக்கையை வச்சிருக்காரு. அது பார்த்தீங்க அப்படின்னா அனைவர் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் திரை உலகினர் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது அந்த அறிக்கை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி வந்துட்டுருக்கு. அந்த அறிக்கையில் அவர் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காரு நடிகர் அஜித்குமார் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன வேண்டுகோள் விடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு பற்றின பல்வேறு பரபரப்பான தகவல்களையும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவராகவும் தலை என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுபவருமான அஜித்குமாரின் குடும்பத்தில் ஆழ்ந்த துயர சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய தாயார் திருமதி மோகினி அவர்கள் 84 வயதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வயது மூப்பு காரணமாக காலமானதாக குடும்ப வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இந்த செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே திரையுலகமும் ரசிகர்களும் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. அஜித்குமாரின் தாயார் மோகினி அவர்கள் நீண்ட காலமாக குடும்பத்துடன் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர் என கூறப்படுகிறது. பொதுவெளியில் அதிகமாக தோன்றாதவர் என்றாலும் அஜித்தின் வாழ்க்கை பயணத்தில் அவரினுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது என நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அஜித் தனது திரைப்பட வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் சந்தித்த சவால்கள் மற்றும் தடைகள் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப ஆதரவு அவருக்கு பெரிய உறுதுணையாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது கிடைத்த தகவலின்படி மோகினி மணியின் இறுதி சடங்குகள் சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அஜித் வீட்டில் நடைபெற இருக்கின்றன. இது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கும் தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெறும் என்றும் வெளிநபர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த முடிவு குடும்பத்தின் தனி உரிமையை மதிக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துயர செய்தி வெளியானதை தொடர்ந்து தற்போது துபாயில் இருக்கக்கூடிய அஜித்குமார் உடனடியாக சென்னை திரும்பி வருகிறார் என்ற தகவல் வெளியாகியிருந்தன. அவர் வந்ததும் இறுதி சடங்குகள் தொடர்பான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. குடும்பத்தினர் அனைவரும் தற்போது ஆழ்ந்த துயரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அஜித்தின் தந்தை திரு பி. சுப்பிரமணியம் கடந்த 2023 ஆண்டு தனது 85வது வயதில் காலமானது குறிப்பிடத்தக்கது. 2 ஆண்டுகளுக்குள் தந்தை மற்றும் தாயார் இருவரையும் இழந்துள்ள அஜித் குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய தனிப்பட்ட இழப்பாக கருதப்படுகிறது. ரசிகர்கள் மத்தியில் இந்த செய்தி பெரும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த நிலையில் அஜித்குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் குடும்பத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் எங்களின் அன்பு தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் இன்று தனது 85வது வயதில் அமைதியாக காலமானார் என்பதை மிகுந்த துயரத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எங்கள் குடும்பத்தின் இதயமாக விளங்கியவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் மோகினி மணி அவர்களின் அன்பு, அமைதி, மன வலிமை மற்றும் வாழ்க்கை மதிப்புகள் குடும்பத்தின் வாழ்வை வடிவமைத்ததாகவும் அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எப்போதும் வழிகாட்டியாக இருக்கும் என்றும் உணர்ச்சி பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது பிரிவு ஈடு செய்ய முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குடும்பத்தினர் கூறியுள்ளனர். அதே அறிக்கையில் இந்த கடினமான நேரத்தில் தங்களுடன் நிற்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரங்கல் செய்திகளும் ஆறுதல் வார்த்தைகளும் குடும்பத்திற்கு பெரும் ஆதரவாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் தற்போது குடும்பம் இந்த இழப்பை சமாளிக்க முயற்சித்து வருவதால் தனி உரிமையை மதிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இறுதி சடங்குகள் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களின் முன்னிலையில் மட்டுமே நடைபெறும் என்றும் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செய்திகளுக்கு உடனடியாக பதிலளிக்க இயலாது
முடியாத நிலை இருக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் இரங்கல் செய்திகளை குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த செய்தி வெளியான உடனேயே திரையுலக பிரபலங்கள் பலரும் அஜித் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என பலரும் சமூக வலைதளங்களில் தங்களது ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்து வருகின்றனர். ரசிகர் மன்றங்களும் பல இடங்களில் மௌன அஞ்சலி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகின்றனர். அஜித்குமார் பொதுவாக தனது தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிச்சத்தில் இருந்து விலக்கி வைத்திருப்பவர் என்பதால் இந்த துயர நேரத்தில் குடும்பத்தின் தனி உரிமையை மதிக்க வேண்டும் என்ற கருத்தும் பரவலாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ரசிகர்கள் பலரும் அவருக்கு மன வலிமை கிடைக்க வேண்டும் என பதிவிட்டும் வருகின்றனர். மொத்தத்தில் மோகினி மணி அவர்களின் மறைவு அஜித்குமாரின் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் அவரை நேசிக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த துயர சம்பவம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆறுதல் மற்றும் மன வலிமை கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் பிரார்த்தனையாகவும் உள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவராகவும் தலை என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுபவருமான அஜித்குமாரின் குடும்பத்தில் இன்று ஆழ்ந்த துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளது. அவரது தாயார் திருமதி மோகினி 84 வயதில் சென்னையில் வயது மூப்பு காரணமாக காலமானதாக குடும்ப வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே திரையுலகமும் ரசிகர்கள் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கியிருக்கின்றனர் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது அவருடைய அறிக்கை சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இடிந்து போன ஏகே குடும்பம் உறக்கத்திலேயே பிரிந்த உயிர் அப்படின்னு தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான நடிகர் அஜித்குமாரின் இல்லத்தில் ஈடு செய்ய முடியாத பெரும் சோகத்தை சூழ்ந்திருக்கின்றன. அஜித்தின் தாயார் அதிகாலையில் உறக்கத்திலேயே அமைதியான முறையில் இயற்கை எழுதினார் என்ற அதிர்ச்சி தகவல் ஒட்டுமொத்த திரையுலகையும் லட்சக்கணக்கான ரசிகர்களையும் நிலைகுலைய வைத்துள்ளது. எங்கள் இல்லத்தின் இதயமும் ஆன்மாவுமாக விளங்கியவர் எங்கள் அம்மா என்ற அஜித்தின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தங்களது ஆழ்ந்த வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த சோகமான தருணத்தில் அவரின் இறுதி சடங்கு முற்றிலும் ஒரு தனிப்பட்ட குடும்ப நிகழ்வாகவே நடைபெறும் என்றும் இதில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள் என்றும் அஜித்தின் குடும்பம் சார்பில் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தன. திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் அஜித்தின் தாயாருக்கு தங்களது அஞ்சலிகளை செலுத்தி வரும் வேளையில் இந்த துயர செய்தி சோக அலையை கிளப்பியிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில நடிகர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திலேயே வசித்து வந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறதுங்க. தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செய்திகளுக்கு உடனடியாக பதிலளிக்க இயலாத நிலையில் இருக்கலாம் என்று அவர் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்லி இருக்காரு. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் கூறியதும் பலருடைய மனங்களையும் கவர்ந்துள்ளது. அது ஒரு ஆறுதலாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா திரையுலகினர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோடு நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு தங்களுடைய இரங்கலை அவர்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.